ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். லாஸ்ட்டு வீடியோ ரோபாக்ஸஸ் பற்றி போட்டதில் நிறையா டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் அதிலே சொல்லியிருந்தேன், நான் சொல்கிறத விட ஏற்கனவே இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற ஒரு பையனை வச்சு இதை எக்ஸ்பிளைன் பண்ண நல்லாயிருக்கும்னு சொன்னேன். ஸோ இப்போ வந்திருக்காப்புல. அவங்க பேர் பிரேம்குமார். என்னோடய ஆஃப் ஷோரில் ஒர்க் பண்ணுறாப்புல. இவர் வந்து மெக்கானிக்கல் ஜாப் பண்ணிகிட்டு இருக்காப்புல. இவர் வந்து பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரு. பட் அதுலேருந்து இப்போ தான் என்ட்ரி ஆகி ரோப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காப்புல. இனிமேல் தான் ஃபர்தராக போகணும். ஃப்ரெஷர், அதனால் அவர் சொன்னால் இன்னும் உங்களுக்கு ரிலேபிளாக புரியுங்கிறதுனால தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து இவர் ஃபேஸ் தெரிய வேண்டாம், அவர் மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணுறாரு. அதனால் நான் ஃபேஸ் ப்ளர் பண்ணிவிடுவேன், சாரி. சரி, நான் அவர்கிட்ட கொஸ்டின்ஸுக்கு போகிறேன். சரி, நீங்கள் என்ன உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன? பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். சரி, எங்கே படிச்சிங்க? தஞ்சாவூரில் இருக்க பெரியார் மணி யூனிவர்சிட்டியில் படித்தேன். ஓகே. முடிச்சுட்டு ஏன் அடுத்தது பிடெக் இப்போ மெக்கானிக்கல் பண்ணிடுறீங்க? முடிச்சுட்டு வேறு எதுக்கும் போகாமையா அதுக்கு வந்தீங்க? பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்துட்டு 2012 முடித்தேன். முடித்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு கோயம்புத்தூரில் டெக்ஸ்மோவில் வேலை பார்த்தேன் ஒரு 2 வருஷம். அங்கே என்ன வேலை பார்த்தீங்க? ஃபஸ்ட்டு சிஎன்சி மெஷினிஸ்ட்டாக போனேன். சரி. அப்புறம் குவாலிட்டியில் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. எப்படி இங்கே தஞ்சாவூர்லேருந்து எப்படி கோயம்புத்தூர் போனீங்க? எனக்கு சொந்த ஊர் கரூர். ஓ, அதனால அங்கே தெரிஞ்சவங்க மூலியமாக போயிட்டீங்க. ஆமாம். சரி சரி, ஓகே. அப்புறம் எப்படி நீங்கள் வந்து இந்த இந்த ரோபாக்ஸஸ் ஃபீல்டுக்கு வந்தீங்க? அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 2015 வந்துட்டு என் ஃப்ரெண்டோட அண்ணன் வந்து சொன்னார், நான் இந்த மாதிரி இன்ஜினியரிங் படிச்சுட்டு எதுவும் சரியா எனக்கு என்ன கரியர் எதுவும் செட் பண்ண முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் வந்து இந்த மாதிரி ரோபாக்ஸஸ் இருக்குது தம்பி, அது பண்ணு அப்படின்னு சொன்னார். திருச்சியில் ரோபாக்ஸஸ் லெவல் 1 பண்ணேன். எங்கே பண்ணீங்க? ஸ்கை ட்ராக் பாரதி 2015. ஸ்கை ட்ராக்கில். அதுக்கப்புறம் பண்ணிவிட்டு இந்தியன் ப்ராஜெக்டில் தான் ஒரு 2-3 ப்ராஜெக்டில் வந்துட்டு விண்மில்லில் அந்த மாதிரி இதில் போய்ட்டு மெக்கானிக்கல் ஜாப் ஒர்க் பண்ணேன். விண்மில்னா இங்கே நார்கோயில் சைடா? இல்லை, மகாராஷ்டிரா, குஜராத், அதுக்கப்புறம் ராஜஸ்தான், அப்புறம் ஆந்திரா. அந்த வேலை உங்களுக்கு எப்படி கிடச்சிது? அதுவும் ஃப்ரெண்டோட ரெஃபரன்ஸ் தான். ஓகே ஓகே. அங்கே என்ன ஒர்க் பண்ணீங்க விண்மில்லில் வந்துட்டு உள்ள இன்சைடு அந்த மோட்டர்லாம் வந்துட்டு இது பண்ணுறது, மேலே டாப்பில். ஆமாம், கியருக்கு வந்து இந்த இது ரீசிங் பண்ணுறது, கியர் பாக்ஸ் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது, கியர் பாக்ஸ் சேஞ்ச், விண்மில்லோட டீஎரெக்ஷன் ஒர்க் ஃபுல்லாக இன்ஸ்டாலேஷன் வரைக்கும் எல்லாமே கீழேருந்து ஏற்றி இறக்குற வரைக்கும் பண்ணுவீங்க? ஆமாம். ஓகே. 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜார்க்கண்ட். நீங்கள் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா லெவல் 2 அங்கேயே எடுத்துருக்கணுமே? இல்லை, நான் லெவல் 1லேயே 2 இயர்ஸ். ஆமாம், சரி. அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் நான் போய் ஜார்க்கண்டில் அதுக்கப்புறம் போய் ஒர்க் பண்ணேன். ஜார்க்கண்டில் என்ன கம்பெனி? எஸ்பிஎஸ்ஐ மேடம் ஒர்க் பண்ணேன். மகிழ் மேடம்கிட்டயா? ஆமாம். சரி, திக்னஸ் கேஜிங் பண்ணேன். என்டிடி? ஆமாம், திக்னஸ் கேஜிங் மட்டும். அப்போ நீங்கள் என்டிடி அதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டிங்களா? ஆமாம், என்டிடி ஃபஸ்ட்டே வச்சுருந்தீங்க? ஃபஸ்ட்டே வச்சுருந்தேன். சரி. என்டிடி எங்கே பண்ணீங்க? என்டிடி தஞ்சாவூரில். தஞ்சாவூரில் எங்கே? ப்ரெஸ்டீஜ் இன்ஸ்டியூட். பேர் எந்த இடத்துல இருக்குது? தஞ்சாவூர் இன்ஸ்டியூட் இருக்காண்ணா? ஆமாம். எந்த இடத்துல? பேர மாதிரி எந்த இடம்னு சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். பழைய பஸ் ஸ்டாண்டில் தான். டைனமிக்கா? பிரைம் இன்ஸ்டியூட்டா? பிரைம் இன்ஸ்டியூட். ஆனால் திருச்சி. அவங்க வந்து திருச்சி இன்ஸ்டியூட் வந்து திருச்சி. ஆனால் அவங்க வந்து சும்மா வந்துட்டு ஒரு ஆள் மட்டும் வந்துட்டு கிளாஸ் எடுத்து அந்த இன்ஸ்டியூட் நேமில் இவங்க வந்து சும்மா வேற ஒரு இன்ஸ்டியூட்டில் கிளாஸ் எடுத்து சர்டிஃபிகேட் பண்ணாங்க. ஆமாம், ரைட். சும்மா அவங்க வீட்டிலே வச்சு சொல்லி கொடுத்துட்டு இது மாதிரி பண்ண. ஓகே ஓகே, ரைட்டு. அதுக்கப்புறம் வந்து என்டிடியில் அங்கே திக்னஸ் கேஜிங் வேலை பார்த்தீங்க. அப்போ யூடி அந்த திக்னஸ் கேஜிங் மிஷின் கேலிப்ரேஷன் பண்ணுறதுலாம் தெரியுமா? தெரியாது. தெரியாமல் எப்படி பண்ணீங்க? சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லி கொடுத்தாங்க. அதான் அந்த கேஜ் ஒரு சின்ன மிஷின் ரோபோ வச்சுட்டு நம்ம ரீடிங் மட்டும் பார்த்து சொல்கிறது. அதான் அதுக்கு ரோபோ வச்சு ரீடிங் பார்த்து முன்னாடி கேலிப்ரேஷன் பண்ணுமே, அது பண்ணல. பின்னாடி வந்து ஓகே விடுங்க, அது வேண்டாம். ரைட்டு, அது பண்ணீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு மெஹர்மியில் வேலை கிடச்சிது. சரி. எனக்கு சொன்ன அந்த அண்ணனே வந்துட்டு மறுபடியும் வந்து மெஹர்மில் இந்த மாதிரி ஜாப் இருக்குது வரப்பான்னு சொல்லி கூப்பிட்டாரு சவுதியில். அந்த அண்ணன் யார்? சலீம் அப்படின்னு சொல்லி. சரி, ரைட்டு, ஓகே. மெஹர்மி கத்தாருக்கு வந்துட்டீங்க? மெஹர்மி சவுதி. ஓகே. சரி. மெஹர்மி சவுதியில் வந்துட்டு ஒரு 10 months ஒர்க் பண்ணேன். லெவல் 1 லெவல் 2? லெவல் 1 அங்கே மெக்கானிக்கல் ஜாப் தானா? ஆமாம். சரி. அப்புறம் அங்கே வந்து ப்ராஜெக்ட் முடிஞ்சுது. அப்போ அங்கே ப்ராஜெக்ட் முடிஞ்ச சமயத்தில் வந்துட்டு எனக்கு ஊருக்கு வர்றதுக்கு டிலே ஆனதுனால லெவல் 1 எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அங்கேயே. சரி. மறுபடியும் ரிட்டன் ஊருக்கு வந்துட்டு லெவல் 1 எனர்ஜி ப்ளஸில் ரினியூவல் பண்ணேன். குமார் இதில் கோயம்புத்தூரில். ஆமாம், ரினியூவல் பண்ணிவிட்டு இதில் குஜராத்தில் ரிலையன்ஸ் ஷிப்யார்டில் வந்துட்டு மெக்கன்சி குளோபல் இருக்குங்க. ஆமாம், ஆரியா மெக்கன்சி குளோபலில் போயிட்டு அங்கே வந்துட்டு ஃபேப்ரிக் மெயின்டெனன்ஸில் ஒர்க் பண்ணேன். ரிக்கில் பிளாஸ்டிங். அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே கேப் கத்தாருக்கு வந்துட்டேன்.
கேப்புக்கு. இப்போ கேப்பில் தான் இருக்கீங்களா? ஆமாம். அப்போ எனக்கு கேப்புக்கு வரும்போது லெவல் 1. ஆமாம். அப்போ லெவல் 2 எப்போ பண்ணீங்க? கேப்புக்கு வந்து ஒரு 3 மந்த்ஸில் லெவல் 2 பண்ணிட்டேன். லெவல் 2 எங்கே பண்ணீங்க? Nrt+ல. திருப்பி இந்தியா போய் பண்ணிட்டு வந்தீங்க? ஆமாம், இந்தியா போய் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு லெவல் 2 இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு கேப்பு வந்து? இப்போ கேப்புக்கு வந்து இப்போ 3 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆச்சு. இப்போ லெவல் 3 நீங்கள்? ஆமாம், இப்போ லெவல் 3. ரைட்டு. இப்போ இதுலேருந்து மாறுறதுக்கு ஒன்றும் ஐடியா இல்லையா? இப்போ நெக்ஸ்ட்டு அதான் வந்துட்டு மறுபடியும் இன்ஸ்பெக்ஷன் ஃபீல்ட்லேயே போகலாம், ஏபிஐ பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. சரி சரி. நான் சஜஷன் போய் தேடிட்டே இருக்கேன். சரி சரி. இப்போ வந்து நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்கள் சேலரி எவ்வளோ? இப்போ உங்கள் சேலரி எவ்வளோ? நான் இந்தியன் ப்ராஜெக்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பர் டே வந்து 1000. லெவல் 1க்கு? லெவல் 1க்கு சரி. பர் டே 1000. ஆனால் ஸ்டார்டிங் ஜாபே கிடைக்கல, அதனால் ஓகே. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அதான் தராங்க இந்தியாவில். 2015 அந்த டைமில் பர் டே 1000. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெவல் 1லேயே மறுபடியும் வந்துட்டு நான் மெகர்மி போகும்போது வந்து 2500 சவுதி ரியாலில் பேசிக். சரி. ப்ளஸ் வந்துட்டு ஒரு 750 சவுதி ரியால் வந்து ஃபுட் அலவன்ஸ். சரி. ப்ளஸ் அக்காமடேஷனா. வீட்டுக்கு வந்து நீங்கள் வீட்டுக்கு ஒரு 35,000-40,000 அனுப்பிச்சிருவீங்களா? சவுதியில் இருக்கும்போது வந்துட்டு நான் எப்படியும் ஒரு 45 to 50 ரூபா அனுப்பிச்சிடுவேன். சரி. ஏன்னா பேசிக்லேயே நமக்கு வந்துடும். அது இல்லாமல் 750 ரியால் சாப்பாட்டுக்கு வந்துடும். அது இல்லாமல் டெய்லி ஓவர் டைம் வந்துடும். ஓவர் டைம் வந்து சாப்பாட்டுக்கு வந்து 750 வாங்கி சமைச்சிங்கன்னா 300 ரியால் 400 ரியாலில் முடிஞ்சிடும். ரைட்டு. வேறு ஏதாவது பழக்கம் இருந்தால் தான் மற்ற செலவு வர்றதுக்கு வேலை. ரைட்டு. இப்போ 3 வருஷம் லெவல் 3 அடிச்சு இப்போ லெவல் 3க்கு எவ்வளோ பே பண்ணுறாங்க? இப்போ லெவல் 3க்கு வந்து கேப்பில் வந்துட்டு என்னன்னா லெவல் 3 வந்துட்டு நெக்ஸ்ட் ரொட்டேஷன் முடிஞ்சு தான் நான் லெவல் 3 வருவேன். சரி. 6 months இது ப்ரொபேஷன் பீரியட். அதனால் வந்துட்டு இப்போ நான் லெவல் 2 ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இப்போ லெவல் 2 பர் மந்த் 7000 ரியால் வாங்குறேன். 7000 ரியால் 7 14 1.5 லட்ச ரூபா வருது. 1 லட்ச ரூபா வீட்டுக்கு அப்படியே போயிடும். ஆஃப்ஷோரில் தானே இருக்கனால எந்த செலவும் இல்லை. செலவும் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ரொட்டேஷனில் இருக்கீங்களா? அப்படி ரொட்டேஷனில் இருக்கேன். இப்போ எத்தனை நாள் வேலை, எத்தனை நாள் லீவு? 42 28 42. இப்போ லீவுக்கு போகும்போது சம்பளம்? லீவுக்கு போகும்போது வந்துட்டு 1500 ரியால். 1500 ரியால். அதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3000 30,000 வந்துடும் ஒரு மாதத்துக்கு. இதான் மாதத்துக்கு. பரவாயில்ல. இப்போ 1.5 லட்ச ரூபா ஆனில் இருந்தால் ஆஃபில் இருந்தால் மாதம் 35,000-40,000 ரூபா. ஒன்றும் வேறு ஒன்றும் தேவைப்படாது உங்களுக்கு. இப்போ லெவல் 3 இருந்தோம்னா அதே வந்துட்டு ஒரு ரொட்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 28 லெவல் 3 வந்து 28 தான். அவங்களுக்கு வந்து ஒரு ரொட்டேஷனுக்கு வந்து 17,000 ரியால். 17,000 ரியால். ஆமாம். இப்போ எங்களை விட சம்பளம் உங்களுக்கு இப்போ லெவல் 3க்கு அதிகம். ஆமாம். வருது. இப்போ மெக்கானிக்கல் ஜாப் தான் பார்த்துட்ருக்கீங்க? ஆமாம். பரவாயில்ல. 17,000னா டாலரில் எவ்வளோ? $120 $120 வருது. வரும். $120 லீவுக்கு வரும். மொத்தம் லீவுக்கு சேர்த்தாமல் பார்த்தோம்னா ஒரு 160 தாண்டி வரும். டாலர்ஸ் 160 வரும். 160. பரவாயில்ல. நல்ல சேலரி தான் கேப்பு. ஓகே. சரி. இதுதான் சரி. ரைட்டு. எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். மற்றபடி நிறைய பேருக்கு எப்படி வரணும்னு தெரியல. இப்போ நீங்கள்லாம் ஃபுல்லாக ரெஃபரன்ஸில் தான் வந்துருக்கீங்க. ஃப்ரெண்டு சொன்னது. இல்லை, நான் மேக்ஸிமம் பார்த்து நான் கேப்புக்கு வந்தது எப்படின்னா லிங்க்டின் தான். லிங்க்டின்ல வந்துட்டு நான் இந்த மாதிரி இது போட்டிருந்தாங்க. இப்போ போட்டப்போ அதை பார்த்துட்டு நான் சிவி சென்ட் பண்ணி ஃபோன் கால் இன்டர்வியூ தான். ரூமி தான் பண்ணப்பல. ஆமாம். ஓகே. ஜாப் என்ன, எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எந்தெந்த சைட்டில் வேலை பார்த்துருக்கீங்க, அது மட்டும் தான் கேட்டாங்க. சொன்னேன். சரி, நீங்கள் இமீடியட்டாக கிளம்பிடுவாங்கன்னு சொல்லி வந்துட்டேன். சரி. இப்போ நீங்கள் புதுசாக ரோபாக்சஸ் பண்ணணும், என்டிடி பண்ணணும்னு சொல்கிறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சொல்லுங்கள். பண்ணலாமா, பண்ண வேணாமா? கண்டிப்பாக பண்ணலாம். கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் ஃபீல்டில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனி குவாலிஃபிகேஷன் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இப்போ ஒரு ரோபாக்சஸ் பண்ணிட்டு ஒரு இன்ஸ்பெக்ஷன் ஃபீல்டில் வரணும்னா பேசிக்காக நீங்கள் மெக்கானிக்கல் பிடெக் மெக்கானிக்கல் முடிச்சுட்டு வேலைக்கு போனீங்கன்னா இந்த சம்பளம் வாங்கியிருப்பீங்களா? இல்லை, கண்டிப்பாக வாங்கியிருக்க முடியாது. இந்த சம்பளம் நான் வாங்கணுன்னா நான் லைஃப் லாங் ஒர்க் பண்ணால் கூட வர முடியாது. அதுதான் நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது. ஆனால் கடைசி வரைக்கும் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒரு ஃபீல்டில் இறங்கினா தான் அதில் வந்து அடுத்தடுத்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ இவர் வந்து பிடெக் மெக்கானிக் முடிச்சுட்டு இவர் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்தப்போ எல்லாம் திட்டிருப்பாங்க, ஏன் இப்படி போனால் வந்து அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் இப்போ உங்கள் ஃபேஸ் இது காமிக்க வேணாம்னு சொல்கிறது எதுக்குன்னா, நான் என்ன வேலை செய்கிறேன்னு யாருக்கும் எங்கள் வீட்டில் தெரியாது அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதனால் வீட்டில் வந்துட்டு எதனா இது ரொம்ப ரிஸ்க்கான ஜாப் அப்படி இப்படின்னு நினச்சிக்குவாங்க, பயப்படுவாங்க.
ஆனால் ரோப்பை என்னை பொறுத்த வரைக்கும் ரோப்பை நம்பி இப்போ உங்களுக்கு 17,000 மாதம் வந்து உங்களுக்கு ஒரு மாதத்துக்கே வந்து கிட்டத்தட்ட 6 லட்ச ரூபா சம்பளம் வந்துடும். ஆமாம், 6 லட்ச ரூபா வந்துடும். இப்போ 6 லட்ச ரூபா நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் 15 வருஷம் வேலை செஞ்சால் தான் அவன் வாங்க முடியும். இப்போ நீங்கள் வந்து நம்ம இதில் வந்து டக்குன்னு இந்த ஃபீல்டு மாதிரி நீங்கள் போய் இப்போ 5 வருஷம் இருக்குமா? இப்போ 5 வருஷம் 6வது வருஷம் இப்போ 21. ஸோ இதுதான் சரி. இதை சொல்லணுன்னு தான் பண்ணேன். இதுக்கு மேலே வேணாம். இதுக்கு மேலே ரொம்ப டீப்பாக போனால் அவங்களுக்கும் ஒன்றும் புரியாது. ஆமாம். சரி, இன்ஃபர்மேஷன் நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட்னா சொல்லுங்கள், நான் கேட்டு உங்களுக்கு திருப்பி ரிப்ளை பண்ணுறேன். ஆனால் நான் பிடெக் முடிச்சுட்டு நான் ஒரு 2012லேருந்து 15 வரைக்கும் நான் ஒர்க் பண்ண கரியர் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. என்னால் எதுவும் ஏர்ன் பண்ண முடியல. ஆனால் ரோப்பில் வந்து இப்போ 6 இயர்ஸ் தான் ஆச்சு. 6 இயர்ஸில் வந்துட்டு நான் ஒரு 2 லட்ச ரூபா சம்பளத்துக்கிட்ட வந்துட்டேன். இப்போ அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் 6 லட்ச ரூபா வாங்க போகிறீங்க. ஆமாம், ரைட். நல்ல இதுதான், பரவாயில்ல. இதே இது ரோபாக்சஸ் லெவல் 3 வந்து இன்ஸ்பெக்ஷனில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சம்பளம் ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 4,000 எக்ஸ்ட்ரா வரும். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 7-8 லட்ச ரூபா மாதம் வராப்பில் வரும். ஸோ ட்ரை பண்ணி நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் உள்ளத்துக்கு வரத்துக்கு சீக்கிரம் பாருங்கள். உங்கள் கேரியர் நல்லா வரதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் டைமுக்கு. உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன் நல்லா இருந்துச்சுன்னா பசங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். இது 4 பேருக்கு போய் சேரட்டும். இதில் ஒன்றும் பிஸ்னஸ்லாம் கிடையாது. தைரியமாக பண்ணுங்கள், ரோபாக்சஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்ஸ்பெக்ஷன் ஃபீல் பண்ணிவிட்டு வாங்க. ஸ்டார்டிங் கரியர் நீங்கள் அது இன்ஸ்பெக்ஷன் ஃபீல்ட்னா என்னன்னு சொல்கிறீங்க? என்டிடி பண்ணுங்கள். என்டிடி பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதுலேருந்து அப்படியே அட்வான்ஸ்டு கோர்சஸ் நிறையா இருக்குது. அடுத்தடுத்த லெவல் வந்து நீங்கள் இது பண்ணலாம். ஸ்டார்டிங் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக தெரியும். ஆனால் உங்களுக்கான ஒரு 2 to 3 இயர்ஸ் மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள் எல்லோரும். என்னோட அட்வைஸ் வந்து இதுதான். ஓகே, தேங்க்யூ. சரி, வீடியோ ரொம்ப லென்த் போகுது, 11 மினிட்ஸ் ஆகிடுச்சு. தேங்க்யூ. உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்தது நான் போடுறேன் சீக்கிரமாக. வந்து இந்த பிளான்ட் ஆப்ரேட்டர் வீடியோ நான் பேசிக்கிட்டே இருக்கேன். ஆப்ரேட்டர் ஒரு நாள் அவைலபிளாக இருந்தாங்கன்னா, அவங்க ஃபுல் டைம் பிஸியாக இருந்தாங்கன்னா நான் அடுத்த வீடியோ சீக்கிரம் போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய். ஓகேண்ணா.